மதனுக்கு பொறி வைத்த 4 பெண்கள், அதிர வைத்த போலீஸ் ஆபரேஷன். 6 மாதங்கள் தலைமறைவாக இருந்த மதனை திருப்பூரில் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் மதனுக்கு 4 பெண்கள் அடைக்கலம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு சில IPS அதிகாரிகளும் மதனுக்கு சில உதவிகளை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. வேந்தர் மூவிஸ் மதன் கடந்த மே 28ஆம் தேதி கங்கையில் சென்று சமாதி அடைவதாக கடிதம் எழுதிவிட்டு மாயமானார். மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக 123 பேர்களிடம் 84 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மதன், அவரது கூட்டாளிகள் சுதீர், IJK மாவட்ட செயலாளர் பாபு மற்றும் SRM நிர்வாகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் SRM கல்வி குழுமத்தின் தலைவர் பச்சமுத்துவும் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளார். மதன் தொடர்பான அனைத்து வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் துணை கமிஷனர் ராதாகிருஷ்ணன் விசாரித்தார். அவரது தலைமையிலான தனிப்படை போலீசார் மதனை தேடி பல இடங்களுக்கு பயணித்தனர். 6 மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் மதனை போலீசார் கைது செய்துள்ளனர். மதன் ஸ்டைல். இதுகுறித்து போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், வேந்தர் மூவிஸ் மதன் உயிரோடு இருக்கும் தகவலை மட்டும் நீதிமன்றத்தில் ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக தெரிவித்து வந்தோம். இந்த சமயத்தில் மதன் வடமாநிலத்தில் தலைமறைவாக இருக்கும் தகவல் எங்களுக்கு கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்று மதனின் நடவடிக்கைகளை கண்காணித்தோம். பெரும்பாலும் மதன் எங்கு சென்றாலும் மாதக்கணக்கில் அவர் தங்கும் நிலை ஏற்பட்டால் வீட்டை லீஸுக்கு எடுப்பார், இல்லையெனில் அந்த வீட்டை விலைக்கு வாங்குவார். இதுதான் அவரது ஸ்டைல். அதுபோலதான் உத்தரகண்டில் சரோஜ் ராகவத் என்பவரை நெட் மூலம் மதன் தரப்பு வீடு வாங்க தொடர்பு கொண்டுள்ளது. தன்னுடைய பெயரில் தற்போது வீடு வாங்கினால் சிக்கிக்கொள்வோம் என்று கருதிய மதன் அவரது நெருங்கிய தோழியான ஜூலியட் என்பவரின் பெயரில் வீடை வாங்கியுள்ளார். ஜூலியட்டிற்கு சென்னை அபிராமபுரம். இதற்காக ஜூலியட் உத்தரகண்ட் சென்றுள்ளார். அந்த வீட்டின் மதிப்பு 60 லட்சம் ரூபாய். வீடு வாங்கிய தகவல் எங்களுக்கு கிடைத்ததும் அந்த வீட்டை நாங்கள் சுற்றி வளைப்பதற்குள் மதன் அங்கிருந்து மாயமாகிவிட்டார். இதனால் ஏமாற்றத்துடன் தனிப்படை போலீஸ் டீம் சென்னைக்கு திரும்பியது. வாட்ஸ்அப் கால். அடுத்து மதனுக்கு மிகவும் நெருக்கமான சேகர் மூலமே அனைத்து பணம் மற்றும் உதவிகள் அவருக்கு கிடைத்துள்ளது. சேகர் கோவையில் இருக்கிறார். அவரது சொந்த ஊர் ஆந்திர மாநிலம். சேகரை அவரது செல்போன் நம்பர் மூலம் கண்டுபிடிக்க முயற்சித்தோம். அப்போது அந்த நம்பர் ஒரு பெண்ணின் பெயரில் இருந்ததால் சேகரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜூலியட்டை போல சென்னை போரூரைச் சேர்ந்த சுதாவும் மதனுக்கு பல வகையில் உதவி செய்துள்ளார். இந்த சுதாவும் மதனுடன் வடமாநிலங்களில் சுற்றியுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. சுதாவின் செல்போன் நம்பரை கண்டுபிடித்து அவர் தொடர்பு கொண்ட நம்பர்களை ஆராய்ந்தோம். ஆனால் அதில் எங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அப்போது சுதாவின் போனை பறிமுதல் செய்து வாட்ஸ்அப் காலை ஆய்வு செய்த போது அதிர்ச்சியடைந்தோம். மதனுடன் சுதா வாட்ஸ்அப் காலில் பேசியது தெரிய வந்தது. அந்த வாட்ஸ்அப் காலில் சேகருடன் பேசிய விவரம் கிடைத்தது. மேலும் மதன் ஒரு முறை பேசியவருடன் அடுத்த முறை பேசுவது கிடையாது. இது எங்களது விசாரணை அடுத்த கட்டத்திற்கு செல்வதில் சிக்கலை ஏற்படுத்தியது. வசீகர வர்ஷா. இதையடுத்து சேகர், சுதா ஆகியோரை ரகசியமாக கண்காணித்தோம். சேகர் மூலம் திருப்பூர் அருகே உள்ள தண்ணீர் பந்தல் கிராமத்தை சேர்ந்த வர்ஷாவின் வீட்டில் மதன் தங்கியிருக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது. இதனால் எங்களது சந்தேக வளையத்திற்குள் வர்ஷாவை கொண்டு வந்தோம். வர்ஷா சினிமா நடிகை போல் இருந்தார். மேலும் அவரது வீடும் பங்களா டைப் கொண்டது. பெரிய இடம் போல காணப்பட்ட வர்ஷாவிடம் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் எப்படி விசாரிக்க முடியும் என்று முதலில் யோசித்தோம். இதற்காக வர்ஷாவின் வீட்டை ரகசியமாக சில நாட்கள் கண்காணித்தோம். வர்ஷாவுக்கும் மதனுக்கும் என்ன சம்பந்தம் என்று விசாரித்தோம். அப்போது மதனின் மனைவி வழி உறவினர் வர்ஷா என்று தெரிய வந்தது. இதனால் வர்ஷாவிடம் மதன் தொடர்பாக விசாரித்த போது எந்த தகவலையும் அவர் சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி வர்ஷா வீட்டில் மதன் தலைமறைவாக இருப்பது உறுதியானது. இதையடுத்து வர்ஷாவின் வீட்டை சுற்றி வளைத்து தேடினோம். அப்போது ரகசிய அறையில் பதுங்கியிருந்த மதனை கைது செய்தோம். மதன் தங்கியிருந்த ரகசிய அறையில் AC, டிவி, கழிவறை என அனைத்து வசதிகளும் இருந்தது. அந்த அறை அவருக்காகவே சமீபத்தில் கட்டப்பட்டுள்ளது என்ற தகவலும் தெரிந்தது. வர்ஷாவின் வீடு கிராமம் என்பதால் எந்த சந்தேகமும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட ஏற்படவில்லை. இவ்வாறு மதனுக்கு உதவியவர்களில் பெரும்பாலானவர்கள் அவரது தோழிகள். சில ஆண் நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்களின் பட்டியலை தயாரித்துள்ளோம். விரைவில் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். IPS அதிகாரிகள். போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் மதனுக்கு உதவி செய்தவர்களின் பட்டியலில் அவரது தோழிகள் 4 பேர் உள்ளனர்.
மேலும் ஆண் நண்பர்கள் சிலர் இருக்கின்றார்கள். பெண்களில் ஒருவர் கேரளாவைச் சேர்ந்தவர். அவர் மதனை சேட்டா என்றுதான் அழைப்பார். அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறோம். இந்த சமயத்தில் மதனுக்கு உதவி செய்ததில் சில போலீஸ் IPS அதிகாரிகளும் இருப்பதாக தகவல்கள் உள்ளன. ஏனெனில் மதன் மூலம் அந்த IPS அதிகாரிகள் SRM கல்வி குழுமத்தில் மருத்துவ இன்ஜினியரிங் படிப்புக்கான சீட்களை பெற்றுள்ளனர். அந்த சீட்களை பெற்றதில் IPS அதிகாரிகளுக்கும் மதனுக்கும் நெருங்கிய பழக்கம் இருந்தது. அவர்களும் மதனுக்கு உதவியதால் அவர்களிடம் விசாரிக்க போலீஸ் உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.